மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ரொம்பவே சூப்பரான ஒரு ட்ராமா தாங்க பார்க்க போறோம். ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க ஹீரோவ ஹக் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ ஹீரோவோட பார்வையிலேயே அவர் என்ன கேட்பாருன்னா வந்துட்டு, "உனக்கு என்ன பிடிக்கல தானே? உனக்கு யாரையோ தானே பிடிச்சிருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஹீரோனுக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கும். இவன் ஏன் இப்படி கேட்குறான்னு சொல்லிட்டு ஹீரோன ஹக் பண்ணிப்பாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு, "எனக்கு உன்ன தான் பிடிச்சிருக்கு. அது வேற யாரையோ பிடிச்சிருக்குன்னு நான் எப்போ உன்கிட்ட சொன்னேன்? ஏன் என்ன நம்பவே மாட்ற நீ? நான் உன்கிட்ட பிடிக்காத மாரி நான் ஏதாவது நடந்துக்கிட்டேனா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்களா? ஹீரோ எதுவுமே பேசாம அப்படியே நின்னுட்டே இருப்பார். ஹீரோயின் வந்து அதை ப்ரூவ் பண்றதுக்காக அவரை ஹக் பண்ற மாதிரிலாம் நிப்பாங்க. ஆனா ஹீரோ எதுவுமே ரியாக்ட் பண்ணாம இருக்கும்போது ஹீரோயின் என்ன நினைப்பாங்க, இவனுக்கு இருந்தாலும் இவ்வளோ பிடிவாதம் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு அவன் பிடிவாதமா இருக்க, நான் சொல்றதை நம்ப மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு மனசு கஷ்டமா இருக்கும். ஏன்னா ஹீரோனுக்கு வந்து ஹீரோவை பிடிக்கலன்னு சொல்லிட்டு யாரோ அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் இந்த பிரச்சனை வருது அப்படின்னா வந்துட்டு ஹீரோ வந்து ரொம்ப பணக்கார சேவோவா இருக்காரு. ஆனா அவரால் பேச முடியாது. அவர் ஊமை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவருக்கு வந்து காதும் கேட்க மாட்டேங்குது, பேசவும் முடியல அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அவருக்கு புரியிற மாதிரி யாரும் இந்த மாதிரி ஹீரோனை போய் தப்பு தப்பாக சொல்லவும் ஹீரோனுக்கு நம்மள பிடிக்கலோ அப்படின்ற மாதிரி ஹீரோ நினைக்கிறாரு. ஏன்னா இவங்களுக்கு கல்யாணம் ஆகி இந்த 3 மாதம் தான் ஆகுது. இந்த 3 மாதம் கூட இவங்களோட லவ் மேரேஜ் கிடையாது. வீட்டில் உள்ள பெரியவங்களா பார்த்து அரேஞ்ச் பண்ண மேரேஜ் தான் இது. ஸோ ஹீரோன் வந்து அவர்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுவாங்க. ஆனால் புரிய வைக்க முடியலன்னு எப்படியாவது புரிய வைக்கணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினை பார்க்கறதுக்காக ஒரு ஃப்ரெண்டு வரும். ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பொண்ணு வந்துட்டு ரொம்ப பொறாமப்படுறது ஹீரோயினுக்கு வந்து ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். என்னதான் நம்மளோட ஃப்ரெண்டாக இருந்தாலும் இவ வந்து நம்மளுக்கு ஒரு பணக்கார வாழ்க்கை கிடைச்சதுனால அவன் நம்ம மேலே வந்துட்டு பொறாமப்படுறான்றது ஹீரோனுக்கு தெளிவாகவே தெரியுது. ஆனாலும் அவங்க பெருசாக வெளியே காட்டிக்க மாட்டாங்க. அந்த டைம் பார்த்து அந்த பொண்ணு என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, நீ வந்துட்டு எப்படி அந்த மாதிரி மியூட்டாக இருக்க ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியாக இருக்க முடியும்? உனக்கு அந்த லைஃப் என்ன உண்மையிலேயே பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்கும். அதுக்கு ஹீரோனுக்கு வந்து நல்லாவே புரிஞ்சிடும். வந்துட்டு ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிக்கல தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச ஆரம்பிப்பாங்களா, டக்குன்னு ஹீரோயின் கவனிச்சிருவாங்க. அந்த ஃப்ரெண்டு என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு, அவளோட ஃபோன் இருக்குல்ல, அதில் வந்து வாய்ஸ் ரெக்கார்டர் ஆன் பண்ணி விட்டுரும். அதை ஹீரோயின் வந்து கவனிச்சிருவாங்க. ஏன்னா ஹீரோனுக்கு தெரியாமல் பண்ணுறன்ற பேரில் அதை பண்ணி மாட்டிக்கும். அப்போ ஹீரோன் வந்து உஷாராயிடுவாங்க. ஓஹோ, அப்போ இவ வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்காகவே என்னை பேச வச்சு ரெக்கார்ட் பண்ணி கொண்டு போய் அவங்ககிட்ட காட்டுறதுக்காகவே இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோனுக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிடும். இது இல்லாமல் ஹீரோனுக்கு கனவுல கூட அடிக்கடி அவங்க 2 பேரும் யாரோ பிரிக்கிற மாதிரி கனவு வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ ஹீரோன் என்ன நினைப்பாங்க அப்படின்னா வந்துட்டு, இப்போ அவங்க கேட்ட கேள்விக்கு இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் அப்படி தான் நினச்சேன். அதாவது நம்மளுக்கு இந்த லைஃப் ஒத்து போகுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஆனால் நான் இப்போ எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா? எனக்கு வந்து ஹாப்பியான ஹஸ்பண்ட் கிடச்சிருக்காரு. அவ்வளோ பெரிய சேவோட ஒய்ஃப்ன்னும் போது வந்து அது அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்ல விதமாகவே எல்லாமே சொல்லி முடிச்சிருவாங்க. இதுக்கு வந்து இந்த பொண்ணு வந்து இதை எதிர்பார்த்துருக்காது. என்னடா இது ஏதாவது உளருவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அவங்க கிட்ட போய் கொண்டு போய் காட்டி இவங்க 2 பேரையும் பிரித்து விட்டுட்டு நம்ம அவனை கல்யாணம் பண்ணலாம்னு நினச்சா இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டாலே இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும். அதோட ஹீரோயின் வந்து தெரிஞ்சிருச்சுல்ல, இப்போ ஆப்போசிட்டில் இருக்கவங்க நம்மளை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க முன்னாடி நம்மளுக்கு பிடிக்காட்டி கூட நம்ம சந்தோஷமாக இருக்க மாதிரி தானே காட்டணும்னு நினைப்போம். அதனால இப்போ ஹீரோன்னு என்ன நினைப்பாங்க, இவன் முன்னாடி நம்ம சந்தோஷம் இருக்கணும், அதே மாதிரி நம்ம சந்தோஷமான லைஃபாகவே அந்த லைஃபை அமைச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க நினைப்பாங்க. அங்கே நேராக வந்துட்டு இப்போ வேக வேகமாக அங்கேருந்து கிளம்பி போவாங்க. இப்போ ஹீரோட ஒய்ஃப் அப்படின்றதுனால இவங்க ரெஸ்டாரண்ட்டை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்து ஒரு காரு, அதில் அவங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் வேறு இருப்பார், டிரைவர். அவர் வெயிட் பண்ணிட்டே நிற்பாரா. இப்போ அந்த பொண்ணுக்கு பொறாமையாக இருக்கும், இவளுக்கு இவ்வளோ பெரிய வாழ்க்கை அப்படின்னு நினச்சி ரொம்ப பொங்கிட்டு இருக்கும், பொறாமையில் பொங்கிட்டு இருக்கும். ஹீரோன் போய் அந்த அதில் காரில் உட்கார போகும்போதெல்லாம் அந்த காரை இங்கேருந்தே சுவிட்ச் ஆன் பண்ணிவிடுவாங்க. அது லைட் எரிஞ்சு இதாகும்போது அதுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, காரில் போகிறவங்க உட்காராம வேக வேகமாக திரும்ப வெளியே வந்துட்டு ஒரு ஓட்ட வண்டி இருக்கும், அதுக்கு ஒரு ஹெல்மெட் ஒன்று இருக்கும். அந்த ஹெல்மெட்டை போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு அந்த 2 வீலர் வண்டியை ஓட்டிட்டு போவாங்க. இவளுக்கெல்லாம் இந்த வாழ்க்கை அமைஞ்சிருக்கவே கூடாது, அதனால தான் ரொம்ப ஆணவத்தில் ஆடுறா அப்படின்ற மாதிரி ஹீரோனை திட்டிட்டு அது பாட்டுக்கு போகும். அதை வெறுப்பேற்றுற மாதிரி வெறுப்பேற்றிட்டு ஹீரோனும் அங்கேருந்து போயிடுவாங்க. இப்போ நேராக அவங்க வீட்டுக்கு தான் வருவாங்க. ஹீரோ வந்துட்டு அவருக்கு வந்து பேசலைல்ல, அவர் பாட்டுக்கு வந்துட்டே இருப்பார். நீ வீட்டுக்கு சீக்கிரம் வந்துட்டியான்னு சொல்லிட்டு ஹீரோன் கேட்பாங்க. அப்புறம் தான் நினச்சிப்பாங்க, ஸோ அவனுக்கு புரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க பாட்டுக்கும் உள்ளே போவாங்க. இப்போ அவங்க மைண்டு ஃபுல்லாக என்ன இருக்குன்னா, இந்த வாழ்க்கையை நம்ம தக்க வச்சுக்கணும், இது நல்ல, ஏன்னா இது எங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 மாதம் ஆகுது, பேரண்ட்ஸால தான் இந்த கல்யாணம் வந்து அரேஞ்ச் பண்ணி கல்யாணம் நடந்துச்சு. ஆனால் எங்கள் 2 பேருக்குள்ள நாங்கள் இது வரைக்கும் மொத்தமாக இந்த 3 மாதத்தில் 2 தடவை தான் சேர்ந்தே சாப்பிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி சேர்ந்து சாப்பிடும்போது தான் வந்து பிடிச்சது ஏதாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்ல, அந்த வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தணும், இதை நம்ம சும்மா விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஹீரோ அங்கிட்டு உட்காந்துருப்பாரு. இங்கே ஒரு பொம்மை ஸ்டிக்கர் ஒன்று இருக்கும், அந்த பொம்மை ஸ்டிக்கர் பின்னாடி பக்கமாக வந்துட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு எழுதி காட்டுவாங்க. உடனே ஹீரோ என்ன பண்ணுவார், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ஹீரோனுக்கு சந்தோஷமாக இருக்கும். இது போதும், இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நான் சேவ் பண்ணிடுவேன் எப்படியாவது அப்படின்ற மாதிரி ஹீரோ நினைப்பாங்க. ஓகே சொன்னோன்னே ஹீரோனுக்கு வந்து ரொம்ப குஷியில் இருப்பாங்களா. உடனே இவர் பார்ப்பாரு, எதுக்கு இப்போ நான் சாப்பிட்றதுக்கு அவள் கேட்டால் ஓகேன்னு சொன்னேன், இதுக்கு ரொம்ப மூஞ்சில் வந்து அவளுக்கு சந்தோஷமாக இருக்குது, என்ன இவளோட நடவடிக்கையே வேறு மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி அவள் இந்த 3 மாதமாக அவள் பாட்டுக்கு, ஆனால் ஹீரோனுக்கு தெரியாதில்ல, அவங்க வந்து கல்யாணம் நடந்துருச்சு, அந்த 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாமல் போயிட்டு இருக்கிறனால யாரை கொண்டு இந்த பிரச்சனையில் நினச்சாங்க. ஆனால் இப்போ அவங்க வாழ்க்கையை பறிச்சுட்டு இன்னொருத்தி அந்த வாழ்க்கைக்கு வரப்போகிறான்னு தெரியும் போது அவளுக்கு அந்த வாழ்க்கையை இடம் விட்டுறக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோ நினைக்கிறாங்க. ஏன்னா இது மேரேஜ் லைஃப்லாம் சும்மா கிடையாதுல்ல. ஸோ அதனால் ஹீரோன் அப்படி நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம இனிமேல் புரிஞ்சுக்க
முயற்சி பண்ணணும். என்னதான் இருந்தாலும் ஹஸ்பண்ட் ஆயிட்டாரு. ஸோ நம்மளுக்கு இந்த லவ் இதுக்கு முன்னாடி எதுவும் கிடையாது. அப்படின்ற பட்சத்தில ஏன் நம்ம அவர புரிஞ்சுகிட்டு அவர் கூட வாழக்கூடாது? அவன் நல்லவனா தானே இருக்கான் அப்படின்ற மாரி ஹீரோயின் யோசிக்கிறாங்க. ஸோ அந்த வாழ்க்கைய தக்க வைக்க நினைக்கிறாங்க. அதுக்காக போராட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படிதான் சொல்லணும். உடனே இவங்க ரொம்ப குஷியானோனே ஹீரோவுக்கு ஒண்ணும் புரியல. இந்த 3 மாசமா அவ பாட்டுக்கு தான் இருந்தா கொண்டா. ஆனா அவளுக்கு என்ன புடிச்சிருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா இப்ப சாப்பிட ஓகேன்றதுக்கே இவ்ளோ சந்தோஷமா இருக்காரு இல்லைன்ற மாரி ஹீரோ ஃபீல் பண்ணுவாரு. அதோட இப்ப நைட் ஆயிடும். நைட் வந்து 2 பேரும் சாப்பிட்டு வந்து தூங்கலாம்னு சொல்லிட்டு வரும்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஒரே சின்னதா தூங்குறதுக்காக நைட் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அந்த ட்ரெஸ்ஸ போட்டு காலுக்கு மேல கால வேற தூக்கி போட்டு உட்காந்து ஹீரோ டக்குன்னு வந்தவுடனே உடனே அப்படியே கால மடக்கி சப்பானி கால் போட்டு உட்காந்துப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வருவாரு. அதுதான் வருவாரு. எப்பவுமே இவரு இதுக்கு முன்னாடி வரும்போதெல்லாம் ஹீரோயின் பாட்டுக்கும் படுத்து தூங்கிருவாங்க. ஒரே வீட்ல ஒரே ரூம்ல இருக்காங்க. ஆனா ஆளாளுக்கு தனித்தனியா வந்து படுத்து தூங்குவாங்க. இன்னைக்கு என்ன நம்ம தூங்க வரும்போது இவ இன்னும் தூங்காம முழிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுட்டே இருப்பாரு. வழக்கத்துக்கு மாறா இவ ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கே அப்படின்ற மாதிரி ஹீரோ நினைப்பாரு. அப்ப ஹீரோயின் என்ன சொல்வாங்க, நம்ம கொஞ்ச நேரம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு ஹீரோவும் ஊன்னு சொல்வாரு. அவர் ஒரு டைரி ஒண்ணு வச்சிருப்பாரு. இப்ப ஹீரோயின் கேட்டதுக்கு அப்படின்றது மட்டும் அவர் போட்டு சொல்வாரு. உடனே ஹீரோயின் கேட்பாங்க, மூஞ்சில ஒரு ரியாக்ஷனும் இல்ல. ஏதாவது ஒண்ணு கேட்டா ஊன்ட்டு சொல்றான். வேற ஏதாவது சொல்ல வேண்டியதானே. இப்படி பண்றானே, சரி ஓகே ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சில விஷயங்கள் கேட்பாங்க. நீ எங்க படிச்ச? எங்க வளர்ந்த? எந்த காலேஜ்? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் கேட்பாங்க. உடனே ஹீரோ இப்படி பார்ப்பாரா, இல்ல இல்ல உன்னை டவுட் பட்டுலாம் நான் கேட்கல. தெரிஞ்சுக்கணும்ல, நான் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக தான் கேட்கறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ ஊனதுக்கா இல்ல எழுதி எழுதி காட்டுவாரு. அப்ப இவனோட ஹேண்ட் ரைட்டிங் அழகா இருக்கு. அவனும் வந்துட்டு மியூட்டா இருந்தாலும் அழகா இருக்கான், ஹேண்ட்ஸமா இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோவை ரசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. உடனே ஹீரோ டக்குன்னு திரும்பி பார்ப்பாரு. உடனே அவங்க டைரியை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. என்ன சொல்லுவாங்க, தன்னை பத்தி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஸ்கூல் படிக்கும்போது இப்படி இருப்பேன், மிடில் பெஞ்சில் தான் உட்காருவேன், நான் அவ்வளோ வாயாடி அவ்வளோ பேசுவேன், காலேஜில் நான் அப்படிதான் இப்படிதான் சொல்லிட்டு நிறைய பேசிட்டே இருப்பாங்க. நான் ரொம்ப பேசுறேன்னா உனக்கு டிஸ்டர்ப் பண்ணடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. உடனே ஹீரோ இட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி அதை வரை எழுதி காட்டுவாரு. அப்போ ஹீரோ நினச்சிப்பாங்க, பரவாயில்ல என்னோட ரிலேஷன்ஷிப்பை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு எனக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவனுக்கு அது பிரச்சனை இல்லை அப்படின்னும் போது நம்ம நல்லா பேசணும் கொள்ளணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி வச்சுப்பாங்க. அதோட திரும்ப தூங்கிடுவாங்க. இப்போ காலையில் எந்திரிச்ச உடனே ஹீரோ ரெடியாக இருப்பாரா, இவங்க முழிச்சுக்கும். அப்போ தான் பெட்டில் உட்காந்துட்டு இருப்பாங்க. குட் மார்னிங் சொல்லுவாங்களா. ஹீரோ திரும்பி பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவாரு. செம்ம மூஞ்சில் எந்த ரியாக்ஷன் காட்டாமல் வந்துட்டார். ஆனால் ஹீரோயின் வந்துட்டு இந்த மாதிரி பேசுறது தாங்கிட்டு அவங்க வந்து இப்படி பேசுறது நடந்துக்கிறதெல்லாம் அவருக்கு பிடிச்சிருக்கு. உடனே தனியாக வந்து கொஞ்சம் சிரிச்சுப்பார். அதுக்கப்புறம் கிளம்பிடுவார். ஹீரோயின் இப்போ என்ன நினைப்பாங்க, இன்னைக்கும் நான் வழக்கம் போகிற லேட்டாக தான் எழுந்துட்டேன், சீக்கிரம் கிளம்பணும் வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக கிளம்பி வருவாங்க. ஹீரோயின் ஆஃபீஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்தா அந்த பொண்ணு இருக்குல்ல, வெள்ளி பொண்ணு, ஹீரோயினோட ஃப்ரெண்டுன்ற பேரில் சுற்றுது. அது என்ன பண்ண, ஹீரோனுக்கு ஒரு மெசேஜ் போட்டுவிடும். என்னன்னா, நம்ம இன்னைக்கு 2 பேரும் சேர்ந்து உட்காந்து ஒரு ஹோட்டல் வந்து புக் பண்ணியிருக்கேன், 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அதுக்கு விஷயமே என்னன்னா, ஹீரோயின் வாயிலேருந்து ஏதாவது வர வச்சு ஹீரோட்ட வந்து பிரிக்கணும். அதுக்காக கேட்கும்போது ஹீரோனுக்கு தான் இப்போ விஷயம் தெரிஞ்சிச்சுல. இப்போ இதுக்கப்புறம் அவங்க ஒத்துப்பாங்களா? அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லை நான் வேற ஒரு பிளான் வச்சிருக்கறனால என்னால் இப்போ அவங்க கூட சாப்பிட வர முடியாதுன்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிவிட்டு தொலைஞ்சு போ அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு அவங்க ஃபோனை வச்சுட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிப்பாங்க. பாட்டுக்கு வேலையை பார்க்கல நினைக்கும் போது திரும்ப அந்த பொண்ணு சும்மா இருக்காது. என்ன மெசேஜ் போட்டுவிடும் அப்படின்னா வந்துட்டு, எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டே நீ தான், நான் எனக்காவது மூட் அவுட் ஆனால் தானே உங்ககிட்ட நான் பேசணும்னு நினைக்கிறேன், இப்போ நான் அப்படி தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன், நீயும் நான் கூப்பிட்ற இடத்துக்கு வராமல் இருந்தீங்கன்னா நான் எங்கே போவேன், யார்கிட்ட பேசுவேன், அதனால் நீ இப்போ பிளான் பண்ணியிருக்கல அந்த பிளானை கேன்சல் பண்ணிவிட்டு என் கூட வந்து பேச முடியுமா, எனக்காக நீ கம்பெனி கொடுக்க முடியுமா அப்படின்ட்டு திரும்ப மெசேஜ் போடும். ஹீரோயின் வந்து என்ன கேட்பாங்கன்னா வந்துட்டு, அடி பாவி, நீ வந்து நல்லாவே இருக்க மாட்டியா, நான் என்னை வந்து நிம்மதியாகவே வாழ விட மாட்டியா, என் உலகத்துலேருந்தே போ, உன்னை பிளாக் பண்ணுற போதும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து அந்த மெசேஜை இது பண்ணி விட்டு அந்த நம்பரையும் பிளாக் பண்ணி விட்டுருவோம். அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வரும். எந்த அளவுக்கு ட்ரிக்ஸாக பேசி நம்புற மாதிரி நம்ப வச்சு அவங்க வாழ்க்கையில விளையாட பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு கோவமாக இருக்கும். வச்சுட்டே இருப்பாங்க. இப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுன்னா, ஃபோட்டோ வேறு எடுத்து அனுப்பியிருக்கோம். இந்த மாதிரி நான் உனக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிட்லாம், உனக்கு வந்து பார்பிக்யூனா ரொம்ப பிடிக்கும்ல, நான் அதெல்லாம் ஆர்டர் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணியிருக்குமா. உடனே ஹீரோயின் வந்து நினைப்பாங்க, நான் வந்து நான் இறக்கப்படுறேன்றது காரணத்துக்காக என் லைஃப்பில் விளையாடி நீ வந்து இது பண்ணுறியா, நீ எல்லாம் என் உலகத்தில் இருக்காத போ அப்படின்ற மாதிரி பிளாக் பண்ணி விட்டாங்க. பிளாக் பண்ணாலே உலகத்தை விட்டு அப்புறப்படுத்துகிற மாதிரி தான் அர்த்தம், பண்ணி விட்டுரும். ஆனால் அந்த பார்பிக்யூவை இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும். நம்ம ஏன் வந்து நம்ம புருஷனோட போய் அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க யோசிப்பாங்க. இப்போ ஹீரோ என்ன பண்ணிட்டு இருப்பாரு, மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருப்பாரு. மீட்டிங் போயிட்டே இருக்கும். அப்போ ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்க, மெசேஜாக போடுவாங்க. நம்ம 2 பேரும் இந்த ரெஸ்டாரண்ட் போகலாமா, இந்த ஸ்பாட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், அங்கே பார்பிக்யூ நல்லா இருக்கும், நம்ம 2 பேர் போய் சாப்பிடலாமா அப்படி இப்படின்னு கேட்டுட்டே இருப்பாங்களா. ஹீரோ எல்லாத்தையும் மெசேஜ் எல்லாம் பார்ப்பாரு, எதுவுமே ரிப்ளை பண்ண மாட்டாரு. அப்போ ஹீரோனுக்கு எப்படி இருக்கும்னா, என்னது இது இவ்வளோ மெசேஜ் அனுப்புகிறோம், எதுக்குமே அவன் ரிப்ளை அனுப்ப மாட்டான், ஒருவேளை நம்ம ஓவராக பேசுகிறோமோ, அட்வான்டேஜ் எடுத்துக்கிறோம்னு நினைக்கிறானோ, இல்லையே நேற்று நான் வந்துட்டு சொல்லும் போது நீ நல்லா பேசினாலும் எனக்கு ஓகே தான், எனக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு சொன்னானே, அப்படியே அவன் ரிப்ளை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. அப்புறமா அவர் ரிப்ளை பண்ணுவார், இன்னைக்கு வந்து நான் வந்து ஓவர் நைட் ஒர்க் பண்ண போகிறேன், ஸோ என்னால் வந்துட்டு எங்கேயும் வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லும். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஃபீலாக இருக்கும். பரவாயில்ல, அவனை வந்துட்டு இந்த அளவுக்கு அவன் ரிப்ளை பண்ணுறதே பெரிய விஷயம் தான், இதுக்கு மேலே அவனை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், இந்த சேட்டை வந்து இங்கேயே கண்டினியூ அதாவது முடிச்சு விட்ருவோம், இப்போதைக்கு இங்கே முடிச்சு விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், பார்பிக்யூ மேலே ஆசை வந்துருச்சு, நான் நைட்டுக்கு போய் நான் நல்லா சாப்பிட போகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க பாசிட்டிவாகவே எடுத்துக்கிட்டு அவங்க பாட்டுக்கு நிம்மதியாக இருப்பாங்க. ரிப்ளை பண்ணாமல் அவங்க பாட்டுக்கு விட்டுருவாங்க. ஏன்னா நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தால் அவனை தொல்லை பண்ண வேண்டாம், அவன் தான் வேலை இருக்குன்னு சொல்லிட்டான்ல, நம்ம வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹீரோ இருந்துருவாங்க. ஆனால் இப்போ ஹீரோக்கு மீட்டிங்கில் கவனமே போகாது. நம்ம இப்படி
சொன்னாலும் அவள் என்ன செய்யணும், நீ வா திரும்ப கூப்பிடுறேன், நீ இப்போ அவங்க கூட அப்படி ஏதாவது மெசேஜ் பண்ணுவாளான்னு சொல்லிட்டு ஃபோனை பார்த்துட்டே இருப்பார். மீட்டிங்லேயே கவனம் போகாது. ஒன்று இந்த மீட்டிங்கை சீரியஸாக போயிட்டு இருக்கும்போது அவங்க எல்லாரும் இப்போ ஹீரோ பார்க்க ஆரம்பிச்சிருவாங்கன்னா ஃபோனை பார்த்துட்டு இருக்கான்னா அவனுக்கு இந்த மீட்டிங்கில் கவனம் இல்லை. ஒன்று ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா வந்துட்டு கண்ணை காட்டுவார், அவரோட அசிஸ்டன்ட் வந்து எல்லாரும் வெளியே போங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி விட ஆரம்பிச்சிருவார். இப்போ திரும்ப திரும்ப ஃபோனே பார்ப்பார். அப்போ யோசிப்பார், என்ன அவன் எந்த மெசேஜுமே பண்ணவே இல்லை, நான் தான் வேலையாக இருக்கேன்னு சொல்கிறேன்னா இன்றைக்கி ஒரு நாள் வந்தா என்ன ஏதாவது ஒரு வார்த்தை கேட்டால் போயிருப்பனே. அவருக்கு போக ஆசை, ஆனால் உடனே ஒத்துக்கிறதுக்கு ஒரு மாதிரி ஒரு ஈகோ, அதனால் அதை பார்த்துட்டு மெசேஜ் பண்ணாமல் இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பார். ஆனால் ஹீரோ நீங்கள் என்ன பண்ணுறாங்க, வேலை முடிச்சோன்னே அவங்க எந்த ஸ்பாட் சொன்னாங்களோ அங்கே போயிட்டு ஆர்டர் பண்ணி பார்பிக்யூ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போகும்போது கரெக்டாக அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த வில்லி பொண்ணு, அதோட இன்னொரு ஃப்ரெண்டோட ரெண்டும் வில்லிங்க தான், ரெண்டும் வந்துருங்க. என்னடி நாங்கள் கூப்பிடும் போது வரல, இப்போ தனியாக உட்காந்து பார்பிக்யூ சாப்பிட ஆரம்பிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருங்க. ஹீரோ நினைப்பாங்க இப்போ இதுக்கு ஒரு பெட்டர் சொல்யூஷன் என்னன்னா சீக்கிரமாக திருட்டு இடத்த காலி பண்ணுறதை தவிர்த்து வேற ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி முட்டா பசங்களோட நம்ம பேச்சுவார்த்தை நடத்துறதே ஃபர்ஸ்ட் தப்பு, நம்ம வந்த வேலையை முடிச்சுட்டு கிளம்புறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணிடுவாங்க. அது போனதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நான் ஹீரோயின் சார் ரிப்ளை பண்ண மாட்டாங்க. உடனே ஹீரோயின் எரிச்சல் பண்ணுற மாதிரி இன்னொரு ஃப்ரெண்டு இங்கே வந்துடும், அதோட பாய் ஃப்ரெண்டோட உட்காந்துருக்கும். அது இப்போ என்ன சொல்லும் அப்படின்னா இவங்க வாங்கி வச்சிருக்கிறத அது ரெண்டும் சேர்ந்து திங்க ஆரம்பிச்சிடும். திங்கும் போது அதுங்க என்ன சொல்லிட்டு இருக்குங்கன்னா இதெல்லாம் நம்ம சாப்பிடணும் அப்படின்னா அதோட ஜோடியாக சாப்பிட்டாதான் அவன் ஊட்டி விடுறது, அதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் நீ இன்னும் ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆன விஷயமே இதுங்களுக்கு தெரியல, நீ இன்னும் சிங்கிளாக தான் இருக்கியா அப்படி இப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கும். ஹீரோயின் அதுக்கெல்லாம் பதிலே பேச மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருப்பாங்களா, அவங்கள சாப்பிடவும் நிம்மதியாக சாப்பிடவும் கூடாது. அந்த டைம் பார்த்து ஹீரோயின் இப்படி திரும்பி பார்க்கும்போது பார்த்தா ஹீரோ நேராக வந்துருவார், இந்த இடத்துக்கே வந்துடுறாரு. ஹீரோவை பார்த்தோன்னா ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சாப்பிட்டுட்டதில் வாயில தொடச்சிட்டு ஹீரோக்காக எப்படி நான் வேலையாக இருக்கேன்னு வந்துட்டு அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. உடனே ஹீரோ என்ன சொல்வார், உடனே எழுதி காட்டுவார், நான் இந்த பக்கமாக போனேன் அப்படின்னு இந்த பக்கம் சொன்னதை ஞாபகம் வந்துச்சு அதனால வந்தாராம். அவருக்கு இங்கே வரணும்னு தான் வந்திருப்பாரு அந்த டைமுக்கு கரெக்டாக. ஆனால் இந்த மாதிரி சொல்லவும் ஹீரோ வந்தவொடனே ஹீரோனை தான் தேடுவார், எந்த டேபிளில் உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோனை பார்த்துருவாரு. ஆனால் ஹீரோயின் கிட்ட இப்படி சமாளிப்பார். ஹீரோனும் பேசிட்டு இருக்கிறத பற்றி இது யாரு, நீ இது கல்யாணம், ஆமாம் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லுவாங்களா. உடனே அந்த ஃப்ரெண்டும் அவங்க லவரும் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கேள்விப்பட்டோம் நீ ஒரு மியூட்டாக இருக்க ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிற, நீ எதுக்காக நீ மியூட்டாக இருக்கிற கல்யாணம் பண்ணிக்கிற ஒருத்துக்கிட்ட, உனக்கு என்ன குறை, நீ நல்லா தானே இருக்க, இன்னும் வேற யாராவது பெஸ்ட்டாக நீ கல்யாணம் அப்படி இப்படின்னு சொல்லும் போது ஹீரோனுக்கு சரியான கோவம் வந்துடும். முகத்தை பற்றியா, அவனை ஆளை பற்றியா, எவ்வளோ ஹன்சமாக இருக்கான், அவன் ஃபேஸை பாரு, ஒவ்வொரு நாளும் சூரியன் உதிக்கிற மாதிரி எவ்வளோ பிரைட்டாக இருக்குது, முகத்தை பார்த்தாலே மனசுக்கு அப்படி அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், எனக்கு அப்படி ஒரு புருஷன் கிடச்சிருக்கான், அவனை போய் நீ மியூட்டுன்னு சொல்வியா, உன்னோட லவ்வரை பாரு நல்லா குண்டு சட்டி மாதிரி இருக்கான், அவனை வச்சுக்கிட்டு நீ ஓட்டும் போது என்னோட ஹேண்ட்ஸமான ஹஸ்பண்டை வச்சுட்டு நான் ஓட்ட மாட்டேன் என்னோட லைஃபை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு பேசுவான். உடனே இவங்க ரெண்டு பேருக்கு சண்டை வர ஆரம்பிச்சிடும். இப்போ அந்த ஃப்ரெண்ட் இருக்கல, அது ஹீரோனை எப்படி பேசும், ஹீரோனு பதிலுக்கு பதில் பேச ஆரம்பிச்சிட்டாங்களா. உடனே அந்த பாய் ஃப்ரெண்ட் இப்போ சண்டைக்கு வர ஆரம்பிச்சிருவாரு. உடனே அவர் என்ன சொல்வார் அப்படின்னா இங்கே பாரு என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இது மாதிரிலாம் பேசாத அப்படின்ற மாதிரி சொல்கிறவர். ஆமாம் உன்னோட இந்நேரம் உன்னோட தலையெல்லாம் முடியெல்லாம் நரைச்சிருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு கிண்டல் பண்ணுவாங்க அதால். ஏன்னா உனக்கு ஏஜ் கம்மியெலாம் கிடையாது, உன்னை பார்த்தாலே உனக்கு ஏஜ் மாதிரி தெரியுதுன்னு அப்படின்னு அவர் என்ன பண்ணுவார்னா டோஃபா வச்சுட்டு வந்திருக்காரு. ஆக்சுவலாக அவர் ரொம்ப ஏஜ்டு, ஆனால் டோஃபா வச்சு எங்கா மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் மூஞ்சிலே படிச்சுன்னு தெரியுது. அப்படியே டக்குன்னு பரவாயில்ல நான் வயசானவனான்னு சொல்லிட்டு தலையை தான் இப்படி தொடுவார். அவ்வளோதான், அந்த டோஃபா இருக்குல்ல வலிக்கிட்டு போய் கீழே விழுந்து இப்போ மொட்டை தலையாக இருக்கும். ஹீரோனுக்கா சிரிப்பாக தாங்க முடியாது. அப்படி உண்மையிலே கிளம்பந்தானா அப்படின்ற மாதிரி அவங்க சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவராக கீழே விழுந்து டோஃபா எடுத்து தலையில் தப்பாக மாட்டிக்கிட்டு இருப்பார். வேற நீ கொண்டு கவலைப்படாத சொல்லலாம், உனக்கு நீயே கஷ்டம் தப்பாக மாட்டுற, நான் உனக்கு சரியாக மாட்டி விடுறேன்னு சொல்லிட்டு அவரோட டோஃபாவை சரியாக வேற மாட்டி விடுது. அப்போ இது ரெண்டும் தெரிஞ்சு தானே எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கு. தான் வீட்டில் என்ன இருந்தாலும் அடுத்தவங்க வீட்டில் என்ன இருக்குன்னு எட்டி பார்த்து அதை கிண்டல் பண்ணுறதானே ஒரு வேலையாக இருக்குது. அதனால அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்குங்களா. இப்போ எல்லாம் மற்றவங்களாம் சுற்றி இருக்கவங்களாம் ஃபோட்டோ எடுத்து சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த நேரத்தில் அதுங்கிறதுக்கு கோவம் உடனே மேனேஜர் இங்கே வாங்க, இவங்க ரெண்டு பேரை இங்கேருந்து வெளியே அனுப்புங்க, நாங்கள் விஐபி அதாவது கஸ்டமர் தானே அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். விஐபி கஸ்டமரை நாங்கள் இவங்கள தான் புக் பண்ணியிருக்கோம், ஸோ நீங்கள் இங்கே இருக்கிறதுக்கு வேலையே இல்லை, நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லுவோம். என்னது அப்படின்ற மாதிரி அதுக்கு இடத்துக்கும் கோவம் இப்போ அங்கேருந்து போயிடுங்க. ஹீரோனுக்கு இப்போ தான் நிம்மதியாகவே இருக்கும். எடுத்து அனுப்பி விட்டு இப்போ ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படியே ஹீரோவை பார்ப்பாங்களா, ரொம்ப அழகாக தெரிவார். உடனே என்ன எவ்வளோ அதிர்ஷ்டசாலி, இவ்வளோ அழகானவன் எனக்கு புருஷனாக கிடச்சிருக்கான்ற மாதிரி ஹீரோ நினைப்பாங்க. சரி உட்கார் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவோம். அவர் ஆப்போசிட்டில் உட்காந்துப்பார். இப்போ ரெண்டு பேரும் சாப்பிட ஆரம்பிக்கலாம்னு சொன்னோன்னே இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், அவங்க உட்காந்துட்டு அந்த இடத்த அசிங்கமாக அந்த இடத்தெல்லாம் அப்படியே அழகாக ஒரு டிஷ்யூ பேப்பர் தொடச்சிடுவார். அவர் நீட்டாக இருப்பார். உடனே இப்போ டிஷ்யூ பேப்பர் எடுத்து தொடச்சோன்னே ஹீரோ என்ன பண்ணுவாங்க, அவரோட பிளேட்டில் ஒரு தான் எடுத்து வைப்பாங்க. அப்போ அவங்க அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வேறு கொடுப்பாங்க. இந்த மாதிரி இந்த இது இருக்குல்ல, பார்பிக்யூ இருக்குல்ல, அதை இந்த மாதிரி பண்ணணும், அதுக்கு கலர், அந்த ஸ்ட்ரக்சர், அந்த மீடியம் ஹீட்டு, அந்த டேஸ்ட்டில் நம்ம சாப்பிடும்போது அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அவங்க பாட்டுக்கு பேசிகிட்டே இருப்பாங்க. ஹீரோக்கு என்ன சொல்கிறதே தெரியாது. அதோடு இல்லாமல் இதை நீ டேஸ்ட் பண்ணி பாரு, இது பீஃப் டங்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த பீஸ் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தனியாக வேற கொடுப்பாங்க. அப்புறம் இந்த பீஸை சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஹீரோட தட்டில் எடுத்து அடிக்கடி வச்சுக்கிட்டே இருப்பாங்களா. ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகிடும். போதும் நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோன் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. டக்குன்னு சாப்பிட்றவங்க பார்த்தீங்கன்னா ஜூஸை குடிப்பாங்க, இதை சாப்பிடுவாங்க, அதை சாப்பிடுவாங்க. அப்பாடா சாஞ்சிடுவாங்க அப்படியே சோஃபாவில். எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுல, ரொம்ப ஜாலியாக இருந்தது அப்படின்ற
மாரி சொல்லுவாங்களா? அப்படியே அப்ப அவங்கள பார்க்கும்போது ஹீரோக்கு எப்படி இருக்கும்னா, இவள சந்தோஷப்படுத்துறது இவ்ளோ ஈஸியா? இவ்ளோ சின்ன சின்ன விஷயத்துலலாம் வந்து ஒரு திருப்தி அடையறவங்க கிடைக்கிறது ரொம்ப அது ஒரு கிஃப்ட் தானே! இந்த மாரி சின்ன விஷயம் இந்த சாப்பிடுற விஷயம், அத சாப்பிட்டு இவ்ளோ சந்தோஷப்படுறா. அப்ப வந்துட்டு நம்ம ஒரு லக்கி தான் அப்படின்ற மாரி ஹீரோவும் ஃபீல் பண்ணுவாரு. அப்ப அப்ப மாறி மாறி கேட்டுப்பாங்க. இப்ப நீ உனக்கு வயிறு நிறைஞ்சுச்சா? அப்படின்ற மாரிலாம் மாறி மாறி கேட்டுப்பாங்க. போது இப்ப ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு 2 ஸ்ட்ரா இருக்கும்ல, அந்த வச்சிருப்பாங்கங்க. அந்த 2 ஸ்ட்ராவ மட்டும் எடுத்துப்பாங்களா, அதோட 2 பேரும் வெளிய வராங்க. இப்ப ஹீரோவுக்காக வந்துட்டு அவரோட அசிஸ்டன்ட் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, ஹீரோவ பிக்கப் பண்ணிட்டு போறதுக்கு. ஆனா ஹீரோயின் வந்து நடந்து தானே அந்த வண்டியில வந்திருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, நடந்து போலாம் அப்படின்ற மாரி முடிவு பண்ணியிருப்பாங்க. உடனே ஹீரோ வந்து கண்ண காட்டிருவாரு. அந்த அசிஸ்டன்ட்டுக்கு நீ கிளம்பி போ, நான் அவ கூட வரேன்ற மாரி சொல்லவும், இப்ப அவருக்கே ஆச்சரியமா இருக்கும். ஹீரோ அந்த சிஇஓவோட லைஃப்ல வந்துட்டு இது ஒரு ரெக்கார்டு தான். ஏன் அப்படின்னா, அவர் இதுவரைக்கும் இந்த மாரி எக்ஸ்ட்ரா பிளான் பண்ணதே இல்ல. இன்னைக்கு அவர் புதுசா இருக்காருன்னா, சரி ஓகே அவரோட மேரேஜ் லைஃப அவர் வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்ற மாரி இப்ப அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. இப்ப ஹீரோவும் தனியா நடந்து வந்துட்டே இருப்பாங்களா, அப்ப ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்க, நம்ம வயிறு ஃபுல்லா நல்லா சாப்பிட்டுட்டோம். நாளைக்கு இன்னொரு இடத்துக்கு அடுத்த டைம் நம்ம போணும். அங்க வந்து சிக்கன் வந்து சூப்பரா இருக்கும். சூப்பு நல்லாருக்கும். அது மட்டும் இல்லாம அது நல்லாருக்கும், இது நல்லாருக்கும் ஃபுல்லா சாப்பிடுற ஐட்டம் பத்தியே பேசுவாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப ஹேண்ட்பேக்லேருந்து ஏதோ எடுக்குறாங்கன்னு பார்த்தா, ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு எடுப்பாங்கன்னு பார்த்தா, இளநீ எடுத்துட்டு காட்டுவாங்க. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியாது. என்னது இதுன்னு கேட்கும்போது, இல்ல வயிறு நெறைய சாப்பிட்டோமா, அது ஈஸியா டைஜஸ்ட் ஆகணும் அப்படின்னா வந்து அதுக்கு தகுந்த மாரி நம்ம ஏதாவது எடுத்துக்கணும். இந்த இளநீ சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து சீக்கிரமா வந்து டைஜஸ்ட் ஆயிடும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. உடனே இப்ப ஹீரோக்கு புரியவே இப்ப 2 ஸ்ட்ரா எடுத்துட்டு வந்தாங்கல்ல, 2 ஸ்ட்ராவ போட்டுட்டு ஹீரோ கிட்ட வாய் கிட்ட வைப்பாங்க. அவர் பார்த்துட்டே இருப்பாரா, உடனே அவருக்கு வந்துட்டு புரிஞ்சிருச்சு. அவங்க வந்து தன்னை வந்து இப்ப 2 ஸ்டார் இருக்கு. ஆளுக்கு ஒண்ணா போட்டு உரிய போறாங்க. அதான் விஷயம். உடனே ஹீரோக்கு இதெல்லாம் புதுசா இருக்கு, புடிச்சிருக்கு. உடனே ஹீரோயின் வந்துட்டு அவருக்கு அத குடுத்துட்டு கொஞ்ச நேரம் அவரே பார்த்துட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே சேர்ந்து அந்த இளநீய காலி பண்ணிட்டு தூக்கி போட்டுருவாங்க. நைட் ட்ரெஸ்ஸ போட்டுப்பாங்க. வந்த உடனே ரூம்குள்ள வருவாங்க. டெய்லி வந்து வெயிட் செக் பண்ணணும். அவங்கலாம் ஏன் அப்படி ஸ்லிம்மாவே இருக்காங்க அப்படின்னா வந்து, டெய்லி நம்ம இஷ்டத்துக்கும் திங்கிறோம். ஆனா திங்கிறதெல்லாம் வெயிட்ல எங்க போய் சேருதுன்னே தெரிய மாட்டேங்குதுல்ல. ஸோ டெய்லி வெயிட் லாஸ் பண்றது மாரி அவங்க செக் பண்றாங்க. வெயிட்ட பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு மாரி இருக்கு. இப்ப தானே சாப்பிட்டு வந்திருக்காங்க. ஸோ வெயிட் எக்ஸ்ட்ரா தானே காட்டும். அச்சச்சோ! என்ன இவ்ளோ குண்டா இருக்கனா? அப்படின்ற மாரி அவங்க என்ன ஒரு 40 கிலோ, 45 கிலோ இருக்கிறதே கொஞ்சம் இதுதான். அந்த மாரி ஸ்லிம்மா தானே இருக்காங்க. ஸோ அத பார்க்கும்போது அதே அவங்களால தாங்கிக்க முடியல. அச்சச்சோ! இவ்ளோ வெயிட்டா இருக்கானான்னு யோசிச்சுட்டே இருக்கும்போதே கரெக்ட்டா ஹீரோ வந்துருவாரு. உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு ஹீரோவோட கண்ண தான் பொத்துவாங்க. எதுக்குன்னா வந்துட்டு, அவர் தன்ன நான் இவ்ளோ வெயிட்டா இருக்கிறத அவர் பாத்துறக்கூடாது அப்படின்றதுக்காக கண்ண வேகமா பொத்தும்போது, ஹீரோ என்ன பண்ணுவாரு, அவங்க இடுப்ப அப்படியே கைய வச்சு அப்படியே ரொமான்ஸா தூக்கி இந்த இடத்துல நிப்பாட்டுவாரு. உடனே டக்குன்னு ஹீரோயின் என்ன கேட்பாங்க, "நீ எதுவும் பார்க்கலல்ல?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல நான் எதுவும் பார்க்கல" அப்படின்னு ஹீரோ சொல்வாரா. உடனே தலையாட்டுவாரு. உடனே ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "ஒரு கேர்ளோட வெயிட் வந்து சீக்ரெட்டா தான் எப்பவுமே இருக்கணும். அது எவ்ளோ வெயிட் இருக்கும்ன்றது தெரியக்கூடாது." அப்படின்ற மாரி சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா ஓடிருவாங்க. இப்ப ஹீரோ வந்து படுப்பாரா, இவங்க பார்த்தீங்கன்னா நல்லா அசந்து தூங்கிருவாங்க. அவர் மேல கைய தூக்கி போடுறது, கால தூக்கி போடுறதும் இருப்பாங்க. ஹீரோவால தூங்கவே முடியாது. அவங்க நல்லா தூங்குனதுக்கப்புறம் ஹீரோ வந்து அவங்க ஃபோன் எடுத்து பார்ப்பாரு. அதில ஃபுல்லா அவங்க வந்துட்டு பெஸ்ட் டீ, மில்க் டீ வந்து இந்த கடையில தான் நான் சாப்பிட்டேன். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பெஸ்ட் பிரியாணி இதுதான், அதுதான்னு சொல்லிட்டு அவங்க எது எதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அதெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சிருப்பாங்களா. ஹீரோ பார்ப்பாரு. இப்போ ஒரு இடம் விடாம எல்லா இடத்துக்கும் போறது, இந்த மாரி பிடிச்சதா சாப்பிட்டுறது, அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் போடுறத வேலையா வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சந்தோஷமா அத ஒண்ணொண்ணுத்தையும் பார்த்துட்டே இருப்பாரு. கடைசியா ரொம்ப பாட்டு பாடுறவங்க, அந்த மாரி ஒருத்தவங்க அதாவது என்ன சொல்றது, ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ற மாரி ஒரு ஆள் இருப்பாரு. ஒரு ஃபேனா கூட இருக்கலாம். என்ன சொல்றது, ஒரு ஆக்ட்ரஸா இருக்கிறவங்கள பிடிச்சிருக்கும்ல, அந்த மாரி இவன் வந்து ரொம்ப அழகா இருக்கான். இவன் எனக்கு ஹஸ்பண்டா இருந்தா நல்லா இருந்திருக்கும். அதாவது அவங்க சும்மா அதெல்லாம் போஸ்ட் போடுறாங்கல்ல, அந்த மாதிரி இந்த மாரி ஒரு நல்ல இதானவர் எனக்கு வந்து அப்படி இப்படின்ற மாரி அவங்க விளையாட்டுத்தனமா போட்ட ஒரு போஸ்ட்டையும் பார்த்துடுறாங்க. பார்த்தோன்னே இவர் என்ன நினைக்கிறாரு, மொத்தத்துல இப்ப வந்து டிஃபரண்டான ஒரு வேர்ல்டுல இருக்கா. நல்லா சாப்பிட பிடிக்குது, பிடிச்சத சாப்பிடுறா, சந்தோஷமா இருக்கா, ரொம்ப பேசுறா, ரொம்ப பேசுறவங்களோட வாழணும்னு ஆசைப்படுறா. அப்ப அவளுக்கு வந்துட்டு இந்த மாரி ஆளுங்கள தான் பிடிச்சிருக்கு போல இருக்கு. அப்ப நான் என்ன பிடிக்கல அவளுக்கு அப்படின்ற மாரி இவரா நினைச்சுக்கிறாரு. உடனே ஹீரோ அப்ப இவளுக்குன்னு யாரோ ஒருத்தர் நல்லா பேசி பழகுற மாரி ஒரு ஆள இவளுக்கு புடிச்சிருக்கு. அவருக்கு தான் அந்த சந்தேகம் இருந்துட்டே இருக்குல்ல. புடிச்சிருக்கு. இப்ப பெஸ்ட் என்ன அப்டின்னா வந்து, நம்ம 2 பேரோட ரிலேஷன்ஷிப்ப வந்து நம்ம வந்து ஒரு இதா வச்சுக்கிறது தான் நல்லது. அப்பதான் அவ லைஃப வந்து அவ என்னான்னு பார்த்து இது பண்ணிப்பா அப்டின்ற மாரி இவர் அப்டி நினைக்க ஆரம்பிச்சுருவாரு. அவங்க ஹீரோ அங்க இருக்க மாட்டாரு. பார்த்தா என்ன இன்னைக்கும் நம்ம ரொம்ப லேட்டா எந்திச்சிட்டோமா அப்டின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்களா. மணி 7:45 தான் ஆகும். எப்போ 8 மணிக்கு தானே அவன் எந்திச்சு போவான். இன்னைக்கு என்ன 7:45க்கே போயிருக்கான்னா, அவன் என்ன அவாய்ட் பண்றானா அப்டின்ற மாரி இவங்க ஒரு பக்கம் நினைச்சுப்பாங்க. அதோட ஹீரோ ஆஃபீஸ்க்கு வந்துருவாரு. வந்து உட்கார்ந்தவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இத்தனைக்கும் ஹீரோயின் வந்துட்டு புடிச்சிருக்குன்னு நெனைக்கிற ஒரு ஆள் யாருன்னா, அனிமே கேரக்டர்ல உள்ள ஒரு ஆள் அது. அந்த கேரக்டர் வந்து இந்த அனிமே கேரக்டர்ல இப்படி இருக்கவன் வந்துட்டு எனக்கு ஹஸ்பண்டா வந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாரி அவங்க போட்ட போஸ்டர் எடுத்து வச்சுக்கிட்டு, இந்த அனிமேல அவருக்கு அனிமேன்னும் தெரியல ஒண்ணும் அவர் பாட்டு என்ன நெனைக்கிறாரு, இவன் வந்து ஹஸ்பண்டா இருந்தா நல்லா இருக்கும்னு நெனைக்கிறாளா? அப்படின்ற மாரி காலையிலேயே ஆஃபீஸ்ல உட்காந்து இத யோசிச்சுட்டு இருப்பாரு அந்த ஃபோட்டோ பார்த்துட்டே. இப்ப அவர் அசிஸ்டன்ட் என்ன சொல்வாரு, பாஸ் நீங்க வந்து ஒரு ஃபைலுக்கு சைன் பண்றேன்னு சொல்லிட்டு சைன் பண்ணாம எடுத்துட்டீங்கன்னு, அத சைன் போட்டு குடுங்கன்னு சொல்லிட்டு போயிருவாரு. இந்த
சைனை கூட அவர் போட மாட்டார். திரும்ப அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சு பார்த்துட்டே உட்காந்துருப்பாரு. உடனே என்ன பண்ணுவார், டக்குன்னு அந்த போஸ்ட்டுக்கு லைக் வேற போடுவார். ஏன்னா அப்போ தான் ஹீரோயினுக்கு வந்துட்டு சிம்பாலிக்காக வந்து அவர் சொல்ல வரதா. ஆனால் ஹீரோயின் இங்கே இருந்துட்டு என்ன நினச்சிப்பாங்க அப்படின்னா வந்துட்டு, என்னோட சோஷியல் மீடியா போஸ்டெல்லாம் கூட அவன் வந்து பார்க்குறானா, அதுக்கு அவன் லைக் போட்டிருக்கானா, அவனுக்கு நான் விரும்புகிறத அவனுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க நினச்சி சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருவாங்க. இவனால எந்த ரெஸ்பான்ஸும் இல்லாமல் இருந்தவன் இப்போ என்னோட சோஷியல் மீடியா பேஜஸ் எல்லாம் வந்து லைக் பண்ணுறான், அப்போ இது எங்களோட டெவலப்மெண்ட் தானே அப்படின்ற மாதிரி அவங்க நினைப்பாங்க. சந்தோஷமாக இருக்கும். இப்போ ஹீரோ என்ன நினச்சிப்பார் அப்படின்னா வந்துட்டு, இது நம்ம போட்டோம், இதை பற்றி எதுவுமே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருக்கும்போது இப்போ ஹீரோக்கு திரும்ப ஒரு மெசேஜ் போடுவாங்க. இன்னைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிட போகலாமா இந்த இடத்துக்குன்னு கேட்பாங்களா. அப்போ ஹீரோ ரிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹீரோட இன்னொரு அங்கே வேலை பார்க்குற பொண்ணு வந்து என்ன சொல்லுவாங்க, இன்னைக்கு வந்து மே 8 ஆகுது அவங்களோட காலண்டரில், அந்த மாதிரி மே 8 ஆகுது, இன்னைக்கு வந்துட்டு என்ன நாளுன்றதை மறந்துட்டியா அப்படி இப்படின்னு கேட்கவும் அவங்க ஃபேமிலியில் ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கும். அதை நான் எப்படி மறந்தேன், இது நான் போய் ஃபஸ்ட்டு நான் இது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நாங்கள் கிளம்பிடுவாங்க வேக வேகமாக இப்போ போவாங்க. அவங்களுக்கு ஒரு அங்கிள் இருப்பார், ஆண்டி, அவங்க 2 பேருமே ரொம்ப கொஞ்சம் நல்ல டைப் தான். ஸோ அவங்கள மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அதனால் அங்கே வேகமாக கிளம்பி போகும்போது அங்கே வந்துட்டு ஹீரோயினோட கிட்ட வம்பு பண்ணாங்கல்ல, அந்த அதாவது ஹோட்டலில் வந்துட்டு அவங்க பிரச்சனை படிச்சுக்கலாம் ஒரு ஜோடிங்க, அதுங்க வந்து அங்கே உட்காந்துருக்கும். ஹீரோனை பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் கல்யாணம் பண்ணிருக்கிற மாப்பிள்ளையை நாங்கள் பார்த்தோம், அவன் வந்துட்டு மியூட்டாக இருக்கான், அப்படி இருக்கான் இப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி பேசுவோம். அந்த அங்கிளுக்கு ஆண்டிக்கு ஒரு மாதிரி இருக்கும். உடனே இது 2 ஜோடியை வந்து அவங்கள பார்க்க வரான் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு கிஃப்ட்லாம் கொண்டு வந்திருக்குமா. ஹீரோயின் எதுவுமே வாங்கிட்டு வரல, ஆனால் ஆன் டைமுக்கு வந்துட்டாங்க. இப்போ அவங்க வந்துட்டு பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தா ஹீரோவை பற்றி ரொம்ப மட்டமாக பேசுகிற மாதிரி அதுங்க 2 அந்த ஜோடியை பேசிகிட்டே இருக்கும். அந்த அங்கிள் ஆண்டிக்கு என்ன பண்ணுறது அப்படியே அமைதியாக உட்காந்துட்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து, என் ஹஸ்பண்ட் இன்னைக்கு வரல தான், அவர் ரொம்ப பிஸியாக இருக்கார், அவர் கொஞ்சம் கூட ஃப்ரீயாகவே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு பேசுவாங்க. ஏன்னா ஹீரோவை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு அவங்க நினைப்பாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, அங்கிள் ஆண்டியை கல்யாணத்துக்கு அப்புறம் தடவை பார்க்க வர உன் ஹஸ்பண்டோட நீ வரல, கிஃப்ட்டும் நீ வாங்கிட்டு வரல, நாங்கள் வந்துட்டு அப்படிலாம் கிடையாது, லவ்வர்ஸாக இருக்கும் போதே வந்துட்டு அங்கிள் ஆண்டி பார்க்கறதுக்காக கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்பெல்லாம் பேசிகிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ஹீரோட கார் வந்து அங்கே நிற்கும். அங்கேருந்து அவரோட அசிஸ்டர் வந்து அவ்வளோ கிஃப்ட்டை கொண்டு வந்திருப்பாரு. ஹீரோயினுக்கு அப்படியே அசந்து போயிடுவாங்க. பார்த்தோன்னே அவ்வளோ இதாக இருக்கும். உடனே அந்த 2 ஜோடி இருக்காங்களோ அதுங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். இங்கே ஒரு சின்ன ஒரு பிரச்சனை மாதிரி சின்னதாக ஒரு சலசலப்பு வந்துட்டு அது 2 அவமானப்பட்டவனு அங்கேருந்து போயிடுங்க. அதுங்க கொண்டு வந்து கிஃப்ட்டே இல்லைன்ற மாதிரி அதுங்களா நினச்சிட்டு போயிடுங்க. இருக்கு நம்ம இங்கே தான் போகிறோன்றதை நம்ம சொல்லாட்டி கூட கரெக்டாக தேடி வந்துட்டானே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதோட அவங்க 2 பேரும் இப்போ நார்மலாக பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போ போய் அங்கிள் ஆண்டியும் சமைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் கிச்சனுக்கு போயிடுவாங்க. அங்கிள் ஹெல்ப் பண்ண போயிடுவார் ஒய்ஃபுக்கு. அப்போ ஹீரோயினும் கொஞ்ச நேரம் ஹீரோ கிட்ட பேசிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க